கேரள மாநிலம் திருச்சூர் அருகே குன்னங்குளத்தில் திருவிழா முடிந்து அழைத்துச் செல்லப்பட்ட போது யானை திடீரென மிரண்டு ஓடியதோடு பாகனையும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? தாக்கப்பட்ட பாகனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? யானையை பத்திரமா பிடிச்சிட்டாங்களா? என்ன நிலவரம் சிவசபாபதி? கேரள மாநிலம் திருச்சூர் குன்னங்குளத்தில் உள்ள ஸ்ரீராகுளம் பகவதியம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த பூர திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவுக்காக அங்க கேரளாவில் இருக்க 25 ஆணைகள் பல்வேறு பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றதுன்னே சொல்லலாம். திருவிழா முடிஞ்ச பிறகு அந்தந்த ஆணைகள் சொந்த ஊருக்கு லாரி மூலமாக ஏற்றி செல்லும் போது பானந்தரியை சேர்ந்த கஜேந்திரன் என்ற யானை பாத்தீங்கன்னா யானைக்கு அதாவது அந்த லாரிக்கு அழைத்து செல்லும் போது திடீர்னு சொல்லிட்டு மிரண்டு பாகனை தும்பிக்கையால் தாக்கியதுல அவர் கீழே விழுந்து படுகாயம் அடைந்தார். உடனே அவரை பாத்தீங்கன்னா திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் யானை பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஆக்ரோஷமா இருந்ததுனால யானையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுச்சு. அப்போ யானை பாதுகாப்பு படைப்பிரிவினரும் அங்க இருக்கிற பொதுமக்களும் பிற பாகன்களும் யானையை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சமாதானப்படுத்தி பின் யானையினுடைய ஆக்ரோஷத்தை குறைத்து அதன் பின்பு அந்த லாரியில ஏற்றப்பட்டு யானை கொண்டு செல்லப்பட்டது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யானை மிரண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடியதுனால திருவிழா காலம் அப்படிங்கிறதுனால அங்க பொதுமக்கள் அதிக அளவுல இருந்ததுனால அந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.